Hello guys, welcome over to this channel, 12th standard and this video is for you. So 12th standard chemistry volume 1 6th chapter after solid state அப்படிங்கிற இந்த சாப்டரோட பார்ட் 7 வீடியோஸ் நம்ம என்ன பண்ணி பார்ட் 6 வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுக்குள்ளேயே தான் பார்ட் 7ம் வரும். அண்ட் இதோட பாதி இது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் போன கிளாஸில் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாமா. டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் சொல்லியிருந்தோம். ப்ரிமிட்டிவ் யூனிட் செல், நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல். ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கிறது ஒவ்வொரு கார்னர்லையும் மட்டும் ஒன்லி ஒன் lattice பாயிண்ட் மட்டும் இருக்கும். இதுவே நம்மளுக்கு நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா in additional lattice பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த ஃபேஸ் ஆர் எதர் இன் தி within the அல்லது பாடி ஆஃப் தி யூனிட் செல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் யூனிட் செல்லுடைய கிளியரன்ஸ் இருந்துச்சுனாலே டைப்ஸை பார்த்துடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேசிக்காக 3 யூனிட் செல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது யாரெல்லாம் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல் அப்படிங்கிற 3. ஸோ இதில் ப்ரிமிட்டிவ் யார், நான் ப்ரிமிட்டிவ் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா கியூபிக் யூனிட் செல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கியூபிக் யூனிட் செல், சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லாம் அது எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லாம் அது எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா calculate பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் கியூபிக் அப்படின்னா அது ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆட்டம்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து இருக்கும். அதுவே பாடி சென்டர்ட் அப்படின்னா அதோட பாடிக்குள்ளே, நம்ம பாடிக்குள்ளே எப்படி ஆர்கன் இருக்கோ அதே மாதிரி அதோட பாடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஃபேஸ் சென்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஃபேஸ் அதோட ஒவ்வொரு முகத்துலேயும் அதை ஒவ்வொரு இடத்துல திருப்பி பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதோடைய ஃபேஸில் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். இது எல்லாமே கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிறது தான் யூனிட் செல். சரியா? அந்த யூனிட் செல்லில் எப்படி ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா நல்லாவே புரியும். ஸோ இதுக்கான அனிமேஷன் வீடியோ ஐ வில் ட்ரை டு அட்டாச் இட் ஃப்ரம் யூடியூப். அண்ட் இப்போ சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட், ஃபேஸ் சென்டர்டில் உண்மையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி பல்ஜா ஒன்று ஒட்டாமல் இது பற்றியும் நம்ம டீட்டெயில்ஸாக இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் பற்றி பார்க்கலாமா. சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். ஸோ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் ஒவ்வொரு கார்னர்ஸும் எதால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கும், அடைச்சிருக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ். ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ்ன்னு ஏன் இங்கே ஐடென்டிக்கல்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐடென்டிக்கல்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸாலேயோ அல்லது அயான்ஸாலேயோ அல்லது மாலிகூல்ஸாலேயோ. இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம், கான்ஸ்டுவன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்ஸ்டுவன்ஸு எல்லாமே சேமாக இருக்கும், அதனால ஆனது. அப்போ ஒவ்வொரு கார்னரும் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் மூலியமாவோ அயான்ஸ் மூலியமோ மாலிகூல் மூலியமாவோ ஆக்குபை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அண்ட் தி டச் அலாங் தி எட்ஜஸ் ஆஃப் தி கியூப். அவங்க அந்த எட்ஜஸில், நான் என்ன சொல்லியிருக்கேன், எட்ஜஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த போன வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். அந்த எட்ஜஸில், அந்த கியூப் உடைய எட்ஜஸில் ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணிக்கிடுவாங்கன்னா டச் பண்ணிக்கிடுவாங்க. டோன்ட் டச் டயக்னலி. டயக்னலினா சரிச்சு பார்த்தா அவங்க இதாக இருக்க மாட்டாங்க, இப்படி டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இவங்க இப்படி டச் பண்ணியிருப்பாங்க. எங்கே புரியுதா? இப்படி டச் பண்ணியிருப்பாங்க, பட் இப்படி டச் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு இப்போ இதை படிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாயிண்டாக சொல்கிறேன்னா உங்களுக்கு இது எக்ஸாமில் கேட்குறாங்க, புக் இன்சைட் கொஷினா. ஸோ அதனால நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் படிச்சுக்கோங்க. எஃப்சிசி உங்கள் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்சிபிசி, பிசிசி அதுக்கு ரிலேட்டடாக கேட்கலாம். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் 6. ஸோ வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடை சுற்றி, இப்போ ஒரு வீடு வந்து சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்கள் வீடு. ஸோ உங்கள் வீட்டை சுற்றி எத்தனை வீடு இருக்கோ அத்தனை பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஆட்டம் சுற்றி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்காங்களோ அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெய்பரிங் ஆட்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். இதில் வந்து 6. ஹவு இட் இஸ் 6 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆட்டமுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த ஒரு ஆட்டம் இருக்கும், ஒரு ஆட்டமா, இது ஒரு ஆட்டம் இருக்கா, இங்கே ஒரு ஆட்டம் இருக்கும், கரெக்டாக. அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு ஆட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இங்கே ஒரு யூனிட் செல் இருக்குது. ஒவ்வொரு யூனிட் செல் சேர்ந்து தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா உங்களுடைய கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே ஒன்று இருக்கும், அண்ட் இங்கே ஒன்று இருக்கும், அண்ட் இங்கே ஒன்று இருக்கும், அண்ட் இங்கே ஒன்று இருக்கும், கரெக்டாக. இது வழியாக நம்ம 4 பேரை சொல்லிட்டோம். இன்னும் 2 பேர் எங்கே இருப்பாங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ், பின்னாடி ஒரு பாக்ஸ் இருப்பாங்களா. அப்போ இங்கேருந்து ஒரு ஆட்டம் இருக்கும், இங்கே இருந்து ஒரு ஆட்டம் இருக்கிற மாதிரி பின்னாடி ஒரு ஆட்டம்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். 6 அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர். ஐ வில் அட்டாச் இட். சரியா? ஸோ இப்போ இதோடைய 3D இமேஜ் ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு மேலேருந்து பார்த்தா, சைட்லேருந்து பார்த்தா எல்லாமே. And each atom in the corner of the cubic unit cell is shared by 8 neighboring atom cells, and therefore atoms per unit cell is equal to n by 8. அதாவது ஒவ்வொரு ஆட்டம் கார்னரில் இருக்கிறவங்களும் அந்த கியூபிக் யூனிட் செல்லில் இருக்கிறவங்க எத்தனை பேரால் ஷேர் பண்ணப்படுறாங்க அப்படின்னா 8 நெய்பரிங் யூனிட் செல்ஸால். அண்ட் தேர்ஃபோர் நெய்பரிங் 8 யூனிட் செல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஆட்டம், அங்கே ஒரு ஆட்டம், 2 3 4 ஆட்டம், 5 6, இதுக்கு பின்னாடி 2 இருக்குமா, 7 8.
ஸோ அதான் 8 நெய்பரிங் ஆட்டம்ஸ் இருக்காங்க. ஏன்னா எதோட கார்னர்ஸ் 8 நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். அப்போது என்னது இவ்வளோ ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். சரியா? ஸோ என்சி இஸ் அ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் தி கார்னர்ஸ். என்சி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்னர்ஸில், அதாவது NC/8 தான் கார்னர்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது எத்தனை கார்னர்ஸ் உங்களுக்கு டிவைடட் பை 8. ஸோ அவ்வளோதான், 8லேயுமே இருக்கும். கரெக்டாக? அப்போது உங்களுக்கு பாருங்களேன், NC/8 நம்பர் ஆஃப் கார்னர்ஸில் உங்களுக்கு இருக்கிற ஆட்டம் 8. எத்தனை நம்பர் ஆஃப் கார்னர்ஸ்? 8 கார்னர்ஸ் 1. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் 1 இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வராங்க அப்படின்னா இது 1/8 ஆட்டம், இது 1/8 ஆட்டம், இது 1/8 ஆட்டம், இது 1/8 ஆட்டம். இப்போ ஒவ்வொரு ஆட்டமும் முழுசாக இல்லை, இந்த மாதிரி பாதி தான் இருக்குது. அந்த பாதி என்ன அப்படின்னா 1/8. அது எத்தனை கார்னர்ஸில் இருக்குது? 8 கார்னர்ஸ் இருக்குது, பெருக்கிறேன். அப்போ 1. ஸோ திஸ் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ ஒரு ஆட்டம் தான் இப்படி பிரிஞ்சிருக்கும். ஐ திங்க் உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.